ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 31/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் போராடும் நட்சத்திரம். இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுஷில் சூரியன் சந்திரன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரனும் இருப்பதால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். இதுவரை மனக்குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு அது தீரும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்துவிடும். பெண்களுக்கு இன்று சிறப்பு மிகுந்த நாளாக இருக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். எதிர்பார்த்த உதவிகள் அவர்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும். பரிசு பொருள்கள் கிடைக்கும். எதிர்பாரா விதமாக அவர்களுக்கு குடும்பத்திலிருந்து கை நிறைய பரிசு பொருள்கள் அல்லது தாய் வழி உறவால் அவர்கள் எதிர்பார்த்த பொருள்கள் அவர்களுக்கு வந்து சேரும். விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடன் இன்று மனமகிழும் விதமாக பயணங்கள் செய்வீர்கள். தொழிலில் இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். கடன் தொல்லைகளுக்காக நீங்கள் சிரமம் கொண்டிருப்பதால் உங்களுக்கு அது தீரும் விதமாகவே இன்று பொருளாதார வசதி உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். எதிர்பார்த்த கடன் உதவி நீங்கள் பெறுவீர்கள். கடனை தீர்க்க கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய தொழிலில் ஈடுபட்டு வெற்றி காண்பார்கள். புதிய நண்பர்களை தொழில் நிமித்தம் சந்திப்பீர்கள். அதனால் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதிர்பாரா விதமாக வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு செய்தி வந்து சேரும். திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டு உறவு முறை சுமூகமாக இருக்கும். தனவரவு அதிகமாக இருக்கும். தொழிலில் போட்டி மனப்பான்மை மறையும். எதிரிகளின் தொல்லைகள் விலகும். இன்று குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவன் மனைவி உறவு முறையில் அன்பு மேலோங்கும். கேஸ் வழக்குகள் இருப்பின் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். பூமி சம்பந்தமான தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பூமியால் ஏற்பட்ட நஷ்டங்கள் விலகும். பூமியில் விளையும் பொருள்களால் அதிக லாபம் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு முறை அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் பயணங்களால் அலைச்சலும் மன வருத்தங்களும் கொள்வீர்கள். திடீர் தூரதேச பயணத்தால் சற்று உடல் வலி, உடல் உபாதைகள், ஜலதோஷம், காய்ச்சல் இது போன்ற தொல்லைகள் சற்று அலட்டும். அதற்காக மருத்துவ உதவி தேவைப்படும். பயண அலைச்சலால் சற்றே மன வருத்தம், உடல் வருத்தம் உண்டாகும். எனினும் நீங்கள் அதையெல்லாம் தரணம் செய்யும் விதமாகவே இன்றைய பயணம் இருக்கும். புனித பயணம் மேற்கொள்வீர்கள். இறைவனின் அருள் இன்று பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். நண்பரின் உதவி கிடைக்கும். புதிய உறவுகள் வந்து சேருவார்கள். புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் இனிய பயணத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். தூரதேச பயணம் கை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளை சற்று கவனமாக கையாளவும். கொடுத்த பணம் திரும்ப வராமல் சற்று இழுத்தடிப்பார்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வீட்டில் கணவன் மனைவி உறவு முறையில் சற்று கலகங்கள் ஏற்பட்டு பின் விலகும். பிள்ளைகளுக்காக சற்று விரைய செலவுகள் செய்ய வேண்டி வரும். இன்று விரைய செலவுகள் அதிகமாகவே இருக்கும். தாயார் வழி மன சந்தோஷம் கொள்வீர்கள். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கொள்வது நல்லது. தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். பெண்களால் சற்று மனக்குழப்பங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பலன் வருவதற்கு சற்று தாமதமாகும். அதனால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். கடன் தொல்லைகளால் சற்று மன இறுக்கம், மன அமைதியின்மை உண்டாகும். தூக்கம் வராமல் சற்று தவிக்கும் சூழ்நிலையும் வந்து சேரும்.
திடீர் பயணங்கள் மூலம் அலைச்சலும் சற்று விரைய செலவுகளும் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கைக்கு வருவதற்கு சற்று தாமதமாகும். நண்பர்களே சற்று கலகம் செய்வார்கள், எனினும் அதையெல்லாம் தருணம் செய்யும் விதமாகவே இன்று நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை விட வேண்டாம். அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளின் தொல்லை அல்லது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் தொல்லைகள், தோழிகளுடன் அல்லது நண்பர்களுடன் சற்று கலகம் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. எனினும் கவலை வேண்டாம். இன்று எதிர்பார்த்தபடி உங்களுக்கு யாவும் நன்மையாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். கவனமாக நடந்து கொள்வது நல்லது. எந்த முடிவு எடுத்தாலும் அதை தீர விசாரித்து ஆலோசித்து பின் முடிவெடுக்கவும். அவசர முடிவுகள் இன்று செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். இறைவனின் அருளால் இன்று உங்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் சாதகமான பலனை தரும். கேஸ் வழக்குகள் சற்று தள்ளி போகும். அதனால் சற்று மனபாரம் உண்டாகும். சட்டத்துறையில் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு விலகும். பெரியவர்களால் சற்று மனக்கலக்கம் கொள்வீர்கள். வீட்டில் முதிர்ந்த பெரியோர்களால் உங்களுக்கு இன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். என்று நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சபங்கம் இருந்தாலும் உங்களுக்கு இன்று ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது. சற்றே மனபாரம் மனக்கலக்கம் உங்களுக்கு உண்டாகும். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை தேவை. தாயாருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன், 7ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரன். எதிர்பார்த்த பலன்கள். பூமி லாபம் உண்டு. கட்டட சம்பந்தமாக, பூமி சம்பந்தமான, இரும்பு சம்பந்தமாக, உலோக சம்பந்தமாக, கணினி சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக இது போன்ற துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் உண்டாகும். ஆசிரியர்களுக்கு திடீர் இடம் மாற்றம், அதற்கான செய்திகள் வந்து சேரும். சிலருக்கு பதவி மாற்றம், உயர் பதவி, சம்பள உயர்வு, ஓய்வு இது போன்ற செய்திகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுப செய்திகளுக்கான செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். திடீர் பயண செலவுகள் உண்டாகும். பயணத்தால் லாபம் அதிகரிக்கும். வெளிநாடு உறவு முறையால் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளும் பலன்களும் வந்து சேரும். திடீர் பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். நண்பர்கள் வழி உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கட்டிட சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். நினைத்த காரியத்தை இன்று வெற்றிகரமாக முடித்து பாராட்டை பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக பாராட்டும் பரிசும் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இன்று தாய் வழி உறவால் மகிழ்ச்சிகரமான செய்தி வந்து சேரும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். கை நிறைய பரிசு பொருள்கள் வந்து சேரும். இன்று பெண்களுக்கு ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். விலையுயர்ந்த பொருள்கள் பெண்களுக்கு கிடைக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள், சரிவுகள், மன வருத்தங்கள் இவையாவும் நீங்கி போகும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் மேன்மையும் உண்டாகும். தொழிலில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். அதனால் புதிய கிளைகள் உங்களுக்கு உருவாகும். யோகமும் வந்து சேரும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். திடீர் பயணங்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் செய்வீர்கள். இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவு முறையில் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தைகளுக்காக இன்று நிறைய செலவுகள் செய்வீர்கள். மனமின்று தூதுகளிக்கும் விதமாக இன்று உங்கள் செய்கைகள் இருக்கும். எதிர்பாராத விதமாக உங்களுக்கு பிடித்த ஒரு நபரை சந்திப்பீர்கள். திடீர் பயணத்தால் உங்களுக்கு எதிர்பார்த்த நபரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல்கள் மாறும்.
மனது இன்று அமைதியாக இருக்கும். உடலில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு என்று மருத்துவ உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். இன்று எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரனும் உள்ளார். 5ஆம் இடத்தில் புதன். பூமி சம்பந்தமாக இதுவரை ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள். சொத்துக்கள் உங்களது கைக்கு வரும் விதமாகவே இருக்கும். புதிய நபரின் கூட்டு முயற்சியால் தொழிலில் வெற்றியும் வளர்ச்சியும் உண்டாகும். புதிய கிளைகள் ஏற்படும் விதமாக உங்களது தொழில் வளர்ச்சி மேம்படும். வியாபார நிமித்தம் வெளியூர் செல்வீர்கள். வியாபார நிமித்தம் உள்ளூர் வெளியூர் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்களும் தனவரவும் பொருளாதார வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். கூட்டுத் தொழிலில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி வெற்றி காண்பீர்கள். எண்ணத்தை நிறைவேற்றும் விதமாக இன்று உங்களது செய்கைகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். பண சம்பந்தமான விஷயத்தில் சற்று கவனம் கையாள்வது உங்களுக்கு நன்மை செய்யும். கொடுத்த பணத்தை வாங்குவதற்காக கலகங்கள் செய்ய வேண்டாம். அமைதியான முறையில் பணத்தை வாங்குவது நல்லது. கேஸ் வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீர் பொருளாதார நிலையில் மாற்றங்கள் உண்டாகும். வாங்கின கடனை கொடுக்க ஒரு சிலருக்கு தாமதமாகும். எதிர்பார்த்த உதவி இன்று உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். வாசனை திரவியங்கள், பால் உற்பன்ன பொருள்கள், பால் சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக, பூ வியாபாரங்கள் மற்றும் இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பொருளாதார வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூமியில் விளையும் உணவுப் பொருள்களுக்கு இன்று பொருளாதார வளர்ச்சியும் வியாபார வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். கமிஷன் வியாபாரங்களால் இன்று சிறப்பான பலன்கள் உண்டாகும். வியாபாரம் செழிக்கும். எதிர்பார்த்தபடி இன்று வியாபாரத்தில் நீங்கள் இன்று நல்ல பொருளாதார வளர்ச்சியை காண்பீர்கள். கட்டிட சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும், ரியல் எஸ்டேட் இது போன்ற கொடுக்கல் வாங்கல், பணப்பட்டுவாடா இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறந்த பலன் உண்டாகும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். இன்று வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் விதமாகவே இன்று உங்களுக்கு செய்தி வந்து சேரும். அயல்நாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். திடீர் நண்பர்கள் வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். புனித பயணத்தால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். பெண்களால் இன்று ஆதாயமும் உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பான பலன்களும் வந்து சேரும். அவர்கள் எதிர்பார்த்தபடி பொருளாதார நிலை உயரும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும். பூமி சம்பந்தமான ஏற்பட்ட கலகங்கள் நீங்கி பூமி கைவரும் விதமாகவே இருக்கும். தாய்மாமன் உறவு முறைகள், பங்காளியின் உறவு முறைகள் இவையெல்லாம் இன்று சாதகமான பலனை அளிக்கும். சகோதரர்களால் இன்று மனமகிழும் விதமாக இன்று உங்களது நாள் இருக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சண்டை சச்சரவுகள், சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் விலகும். அன்பு மேலோங்கும். குழந்தைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். குழந்தைகளுக்காக இன்று அவர்கள் விரும்பும் பொருளை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். இன்று மனமகிழ்ச்சியுடன் இன்று நீங்கள் இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரன் உள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன். பூமி சொத்தை கைவரும் யோகம் உங்களுக்கு உண்டு. தாய் வழி உறவால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு வந்து சேரும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டி வரும். அவர்களின் ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். அவர்களுக்காக நீங்கள் இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். அவர்களது தாய் வழி உறவால் அல்லது தாய் வழி சொத்து, ஆபரணம், பொருள்கள், அவர்களது விலையுயர்ந்த பொருள்கள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரன். பயணங்கள் இனிதாகவே இருக்கும். ஒரு சில சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு பின்பு விலகும். பயணங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் வெளிநாட்டு பயணம் கை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு பணவரவு உண்டாகும்.
வெளிநாட்டு உறவு முறையால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். வியாபார விஷயமாக வெளிநாடு அல்லது வெளியூருக்கு பயணம் செய்வீர்கள். நண்பர்களால் இன்று ஆதாயம் பெறுவீர்கள். ஒரு சில நண்பர்களால் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். ஒரு சில நண்பர்கள் உங்களின் பணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் கொள்வது நல்லது. கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் கலகங்கள் என்றுமே இருக்கும். எனினும் இன்று இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். என்றும் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். சகோதரி பந்தங்கள் உங்களுக்கு இன்று அனுகூல பலனை அளிக்கும். உறவினர் வருகையால் நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். பிள்ளைகளுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். புனித பயணத்தால் நீங்கள் எதிர்பார்க்கும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எண்ணங்கள் நிறைவேறும். நீண்ட நாள் கனவுகள் பலிக்கும். வியாபார விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பொருளாதார வசதி நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். பண விஷயமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பணவரவு நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். மறதி நோய் சற்று அலட்டும். உடல் உபாதைகளுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டி வரும். தாயார் வழி சற்று கலகங்கள் உண்டாகும், பின் மறையும். எதிர்பார்த்த தன உதவியுடன் நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார வசதியும் உங்களுக்கு ஏற்படும். திடீர் சொத்து கைவரும் யோகமும் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் யாவும் தள்ளி போகும் அல்லது வெற்றி பெறும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் இன்று கிடைக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். மனைவியிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதாவது அவர்கள் வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பொருளாதார வசதி நன்றாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு வாகன சொத்து கைவரும் விதமாகவே இருக்கும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும். இன்று மிகவும் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன். பூமி சம்பந்தமான பிரச்சனை மற்றும் சகோதர கலகங்கள் இவையால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு அது விலகும் விதமாக இன்றைய நாள் அமையும். சகோதரர்களே உங்களுக்கு உதவுவார்கள். வண்டி வாகன சம்பந்தமாக ஏற்பட்ட கலகங்கள் மறையும். வண்டி வாகனம் வாங்குவீர்கள். சகோதரர் வழி உங்களுக்கு நன்மை உண்டாகும். சகோதரருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அல்லது அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறும் சூழல் உருவாகும். திடீர் திருமண சம்பந்தமாக அவர்களுக்கு எதிர்பார்த்த நண்பர்களின் உதவியுடன் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்யும் யோகமும் வந்து சேரும். அதனால் வீட்டில் சற்று கலகங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் சாதகமான பலனை அளிக்கும். சகோதரர்களின் சொத்து உங்களுக்கு கைக்கு வரும் விதமாக இன்று அமையும். கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் அது சாதகமான பலனை அளிக்கும். வியாபார விஷயத்தில் இருந்து வந்த தொய்வுகள் மாறும். பொருளாதார வளர்ச்சி மேம்படும். பொருளாதாரத்திற்காக அயல்நாடு செல்வீர்கள். அயல்நாட்டிலிருந்து தன உதவி வந்து சேரும். பெண்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். தாய் வழி உறவால் பெண்களுக்கு இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தந்தையாருக்கு இன்று எதிர்பார்த்த அரசு ஆதாயம் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தாயாருக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். பொருளாதார வசதி உண்டாகும். தாயாரின் சொத்துக்காக காத்திருந்த உங்களுக்கு அது கைவரும் யோகமும் வந்து சேரும். தாயாரின் உறவினர்களால் தாய்மாமன் உறவு முறைகளால் சற்றே கலகங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும். கால் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அலட்டும். காலில் ஏற்பட்ட பிரச்சனைக்காக நீங்கள் மருத்துவ உதவி செய்ய வேண்டி வரும். தாயாருக்காக மருத்துவ உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கொள்வது நல்லது. தாயாருக்கு அரசு வழி ஆதாயம் கிடைக்கும். அரசால் ஆதாயம் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு ஓய்வு பெறும் சூழல் உருவாகும். அதனால் தனவரவு உண்டாகும். பாராட்டு பரிசுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவியும் அவர்களுக்கு கிடைக்கும். இன்று பொருளாதார வசதி நன்றாகவே இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. பூமி சம்பந்தமான
தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வசதி நன்றாகவே இருக்கும். கட்டட சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, கணினி சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். அதனால் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தொட்டது துலங்கும் எண்ணங்கள் நிறைவேறும். கணவன் மனைவி உறவு முறையில் அன்புடன் இருப்பீர்கள். திடீர் பயணத்தால் லாபம் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு வந்து சேரும். என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, எண்ணங்கள் யாவும் இன்று நிறைவேறும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன். பூமியில் விளையும் பொருள்களால் இன்று அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். பூ சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக, பூமியில் விளையும் உணவுப் பொருள்கள் சம்பந்தமாக, கால்நடை சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பிஸ்னஸில் புதிய பாதையை காண்பீர்கள். தொழில் நிமித்தம், தொழில் வளர்ச்சிக்காக புதிய புதிய நண்பர்களை காண்பீர்கள். இன்று உங்களது பொருளாதார வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். புதிய புதிய தொழிலில் கால் பதிப்பீர்கள். அதனால் இன்று வெற்றி பெறும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்துவிடும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று சிறப்பு மிகுந்த நாளாக இருக்கும். எதிர்பார்த்த வெற்றிகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். பொருளாதார வசதி நன்றாகவே இருக்கும். அலுவலக பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். உங்களது மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி பாராட்டும் பரிசும் பெறும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான பலனும் வெற்றியும் பொருளாதார வசதியும் கிடைக்கும். பதவி உயர்வு பெறுவீர்கள். அரசு துறையில் சாதிப்பீர்கள். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசு தொடர்பால் இன்று எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பரிசு பொருள்கள் வந்து சேரும். குழந்தைகளுக்கு இன்று மனமகிழும் விதமாகவே இன்று அவர்களுக்கு இருக்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலனை பெறுவீர்கள். திடீர் அசையா சொத்து வாங்கும் சூழல் உருவாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியுடன் முடிப்பீர்கள். அதனால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். இன்றைய நாள் மிகவும் சீரும் சிறப்புமாகவே இருக்கும். பொருளாதார வளர்ச்சியுடன் தொழில் வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியிலேயே புதன் உள்ளார். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியுடன் முடிப்பீர்கள். தொழிலில் உங்களுக்கு புதிய பாதைகள் வகுப்பீர்கள். அதனால் வெற்றியுடன் இருப்பீர்கள். புதிய புதிய நண்பரை சந்திப்பீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக பயணங்களால் நீங்கள் ஆதாயம் பெறுவீர்கள். பயணத்தால் வெற்றி உண்டு. பயணத்தில் புதிய புதிய நண்பர்களை தொழில் நிமித்தம் சந்திப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி இன்று உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பாரா விதமாக தன வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாக இருக்கும்படி இன்றைய நாள் அமைந்துவிடும். திடீர் அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு தனவரவு உண்டாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரன் உள்ளார். எதிர்பார்த்த உதவிகள் தாய் வழி உறவால் உங்களுக்கு கிடைக்கும். தாயாருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டு. தாயார் இன்று ஓய்வு பெறும் விதமாக செய்திகள் வந்து சேரும். அல்லது தாயாருக்கு திடீர் அதிர்ஷ்டமும் தனவரவும் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து தாயாருக்கு இன்று உதவிகள் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். அல்லது வெளிநாட்டிலிருந்து தாயார் உங்களுக்கு பணம் அனுப்புவார்கள். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பெண்களால் இன்று ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களால் இன்று நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும் விதமாகவே இருக்கும். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும். பரிசு பொருள்கள் கிடைக்கும். அவர்கள் விருப்பப்படி இன்று அனைத்தும் சாதகமான நிலை அவர்களுக்கு உண்டாகும். பெரிய பதவிகள் வகிக்கும் சூழல் இன்று பெண்களுக்கு அதன் முயற்சிகள் இன்று நடக்கும். புதிய செய்திகள், இனிப்பான செய்திகள் வந்து சேரும். தூதுகுலமாக இருப்பார்கள். இன்று மகிழ்ச்சியுடன் பெண்கள் சீரும் சிறப்புமாக கை நிறைய பரிசு பொருள்களுடன் வளைய வருவார்கள். மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த ராசிக்காரர்கள் இருப்பார்கள். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறி இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் இருப்பதால் பூமி சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய தொழில்கள் செய்யும் விதமாக இன்று புதிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் உருவாகும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும்.
தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். அரசு தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கெல்லாம் இன்று மிகவும் தூதுகலமாகவும் மிகவும் மகிழ்ச்சியுடனும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடனும் அவர்கள் வளைய வருவார்கள். அலுவலக பணிச்சுமை குறையும். அதனால் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். இன்று தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் தனவரவு அதிகமாகவே இருக்கும். சற்று அலைச்சலும் உங்களுக்கு ஏற்படும். உங்களது ராசியிலேயே சூரியனுடன் சந்திரனும் இருப்பதால் மனக்குழப்பங்கள் மனத்தடுமாற்றங்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும். உடல் உபாதைகள் சற்று அலட்டிக்கொண்டே இருக்கும். காய்ச்சல், தலைவலி, உடல் உபாதைகள் மற்றும் இது போன்ற தொல்லைகள், இரத்த சம்பந்தமான நோய்கள், கால்வலி பிரச்சனைகள், இது போன்ற சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கு அலட்டும் விதமாகவே இருக்கும். எதற்காக இந்த மனக்குழப்பம், எதற்காக இந்த மனத்தடுமாற்றம், எதற்கு இந்த மன வருத்தம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். பிள்ளைகளால் சற்று வருத்தம் கொள்ளும் சூழலும் உருவாகும். எதிர்பாரா விதமாக நண்பரை சந்திப்பீர்கள். பயண அலைச்சல்கள் சற்று உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். புதிய நண்பர்களின் வரவு உங்களுக்கு சற்று சாதகமான பலனை அளிக்கும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறி சுமூகமான பலன் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய தொழில் செய்ய யோசனை உண்டாகும். புதிய தொழிலுக்காக நீங்கள் அலைச்சலுடன் சற்று பயணமும் மேற்கொள்ள வேண்டி வரும். புதிய புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். இன்று பொருளாதார நிலையில் மாற்றம் உண்டாகும். நினைத்த காரியத்தை சற்று தாமதமானாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின்பு மறையும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லைகளால் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தகுந்த சமயத்தில் அதை கொடுக்கும் விதமாக பொருளாதார நிலை உங்களுக்கு உண்டாகும். போட்டி மனப்பான்மை குறையும். எதிரி தொல்லைகள் என்றுமே உங்களுக்கு ஒரு தலைவலியாகவே இருக்கும். மறைமுக எதிரி தொல்லைகளால் சற்று பாதிப்புகள் உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இனி உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனுடன் சந்திரனும் உள்ளார். குடும்பத்தில் பெரியவர்களால் சற்றே மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதையெல்லாம் நீங்கள் இன்று சாதாரணமாகவே எடுத்துக்கொள்வது என்று உங்களுக்கு நல்லது செய்யும். வீட்டு பெரியவர்களால் சற்று கலகங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும். வரவு அதிகமாக இருந்தாலும் பண விரயம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு பண விரயம் அதிகமாகவே வந்து சேரும். தேவைக்கேற்ப பொருள்களை வாங்கி கொடுக்கும் சூழல் உருவாகும். பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். மனைவி அல்லது கணவன் கேட்ட பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். விளைபொருள்களால் ஆதாயம் உண்டு. பூமி சம்பந்தமான பொருள்களால் உங்களுக்கு எதிர்பார்த்த தொழில் வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியை பெற்று வீடு கட்டும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். திடீர் தொழில் லாபம், தொழில் வளர்ச்சி, புதிய புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். கணவன் மனைவியிடையே சற்று போராட்டம் வலுக்கும். கடன் சம்பந்தமாக போராட்டங்கள் வந்து பின் மறையும். குழந்தைகளால் இன்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். இன்று எதிர்பார்த்த விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரன் உள்ளதால் எதிர்பார்த்த நன்மைகளும் எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சியும் தனவரவும் வந்து சேரும். அயல்நாட்டு தொடர்பால் நீங்கள் எதிர்பார்த்த பலன், புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். பிள்ளைகளால் இன்று ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் பலவிதமான காரியங்கள் இன்று செய்வீர்கள். புதிய வாகனம் வாங்க யோசனை உருவாகும்.
அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். ஒரு சிலருக்கு வீடு கட்ட யோசனை உண்டாகும். ஒரு சிலர் கடன் வாங்கி வீட்டை வாங்க யோசனை வலுக்கும். பெரியவர்களால் இன்று நீங்கள் மன அமைதியுடன் இருப்பீர்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பணம் வந்து சேரும். சட்ட பிரச்சனைகள் சாதகமான பலனை அளிக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வெற்றி வாய்ப்பு உண்டாகும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு அலுவலகத்தில் இடமாற்றம் பதவி மாற்றம் உண்டாகும். உயர் பதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்பு வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். இடமாற்றம், உயர் பதவி, ஓய்வு பெறும் நிலை, இது போன்ற மகிழ்ச்சிகரமான யோகம் வந்து சேருவதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். பூமி சம்பந்தமாக, கட்டடம் சம்பந்தமாக, பூமியில் விளையும் பொருட்கள் சம்பந்தமாக பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று இன்று பரிசுகள் வாங்குவீர்கள். பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் இன்று பெண்களுக்கு கிடைக்கும். இன்று குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் வளைய வருவீர்கள். எண்ணங்கள் யாவும் இன்று நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேரும். எதிர்பாரா விதமாக மகிழ்ச்சி நிறைந்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். பிள்ளைகள் வழி உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிறையும் விதமாக இனிப்பான செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு வெளிநாட்டிலோ அல்லது வெளியூரிலோ வேலைவாய்ப்பு கிடைப்பதால் அவர்களது பயணத்திற்காக முயற்சிகள் செய்வீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரனும் இருப்பதால் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றிகரமாக தொழிலை முன் நின்று நடத்தி செய்வீர்கள். பெரிய பதவி வகிக்கும் சூழல் உருவாகும். பெரிய பதவிக்காக போட்டியிட்டு வெற்றி பெறுவீர்கள். கௌரவமான பதவிகளில் இன்று அலங்கரிக்கும் சூழல் உருவாகும். அதுவும் ஒரு யோகமே. எதிர்பாரா விதமாக தனவரவு, தன வளர்ச்சி உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறி மகிழ்ச்சியாக வளைய வருவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருந்தாலும் அதை தரணம் செய்யும் விதமாக பொருளாதார வசதி உங்களுக்கு ஏற்படும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். விவசாய விளைபொருள்களால் லாபம் அதிகமாக கிடைக்கும். தொழிலுக்காக வெளியூர் செல்வீர்கள். வெளிநாடு ஒப்பந்தம் கை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். திடீர் பயணங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு நண்பர்கள் வழி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். இனிய பயணங்கள், நண்பர்களுடன் அல்லது குடும்பத்தாருடன் இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். இன்று கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த உதவிகளும் எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சியும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து தன உதவி பெறுவீர்கள். திடீர் கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு அது தீரும் விதமாகவே பொருளாதார வளர்ச்சியில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியுடன் இனிய பயணத்தை குடும்பத்தாருடன் மேற்கொள்வீர்கள். தாயார் வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பெண்கள் வழி ஆதாயம் உண்டு. பெண்களுக்கு இன்று எதிர்பார்த்தபடி ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டமும் கை நிறைய பொருள்களும் கிடைப்பதால் இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.